Hi, hello, welcome to RPG Hub, a mic in and confidence on point. நான் தான் உங்க தீக்ஷா, a reporter of RB Gotijan College for Women. என்னடா காலேஜே ஒரே கலர்ஃபுல்லா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம காலேஜ்ல பிகாம் ஜெனரல் பிகாம் சிஎஸ்எஸ் செய்து கான்செப்ட் ஒரு செம்ம ஈவென்ட் நடக்குதுங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மெகா ப்ராஜெக்ட் மேலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 5 அப்ராக்சிமேஷன் டேக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட்டும் நடக்க இருக்குது. பிபிஎம் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ப்ராஜெக்ட் மேலான்ட்டு ஒரு சூப்பரான ஈவெண்ட்டும் நடக்க இருக்குது. அது மட்டும் இல்ல, பிபிஎம் இன்னைக்கு த கிராண்ட் எக்ஸ்போ 2K2 ஒரு சூப்பரான ஈவெண்ட்டும் நடக்க இருக்கு. ஸோ இன்னைக்கு இவ்வளோ ஈவெண்ட்ஸ்க்காக நானே எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கேன்னா, இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்க எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காங்க அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நம்ம காலேஜுக்கு வந்திருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். ஹாய், உங்க நேம் என்ன? நவ்யா ஸ்ரீ. உங்க பேரு? சௌந்தர்யா. என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க? இது வந்து ஜிஎஸ்டி இன் டே டு டே லைஃப். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எதுக்குமே ஜிஎஸ்டி தான். சீப் வாங்கினாலும் ஜிஎஸ்டி, சோப் வாங்கினாலும் ஜிஎஸ்டி, எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி வந்து 2 விதமாக பிரிக்கிறோம், ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அதுவும் இல்லாமல் சிஜிஎஸ்டின்னு இருக்குது. ஸ்டேட்டு, சென்ட்ரலு, அந்த மாதிரி 2 இருக்குது. இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக டேக்ஸ் இருக்கும். மொத்தம் 5% ஸ்லாப்ஸ் இருக்குது, 0%, 15, 28, அவ்வளோதான். இந்த 4 இருக்குது. ஸோ ஓகே, ஜிஎஸ்டி நீங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அந்த இன்ஸ்பிரேஷன் யார் எதனா உங்களுக்கு தோணி போல? ஸோ இதை பண்ணலாம்னு உங்களுக்கு எது வந்து மோட்டிவ் பண்ணுச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்? இப்போ வந்து காமர்ஸில் வந்து ஜிஎஸ்டி அதை பற்றி யாரும் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம மேஜராக நம்ம டே டு டே லைஃப்பில் ஜிஎஸ்டி நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கோம்ல, அதுக்காக தான் நாங்கள் ஜிஎஸ்டி எடுக்கோம். ஓகே, எப்படி இருக்கு? நர்வஸாக இருக்கா இல்லை ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கா? ஏன்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறீங்க, அதுவும் காலேஜில் வந்து. ஸோ எக்ஸைட்டாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் நர்வஸ் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு உங்கள் மேமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம், உங்கள் நேம் என்ன மேம்? ஜெகதீஸ்வரி. ஓகே மேம், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் மேம்? நான் தமிழ் மேஜர். ஓகே மேம், பசங்க வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க மேம்? வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்களா இல்லை ஒரு மாதிரி பயத்தோடயே கிளம்புனாங்களா மேம்? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தாங்க. அப்புறம் 1 வீக்காக ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாங்க இதுக்காக வேண்டி. அதுக்காக அவங்களும் நிறைய எஃபர்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எஸ் மேம், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. எல்லாருமே சூப்பராக ரொம்ப செமையாக எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பராக ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன கவனிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் வாங்க. ஸோ ஹாய், எந்த ஸ்கூல் நீங்கள்? டிஜேஎஸ் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் பிடிச்சிருந்தா? எப்படி இருந்த மாதிரி எங்கேஜிங்காக இருந்ததா? நல்லா. சரி, ஓகே, நீங்கள் என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பண்ணணும்னு உங்களுக்கு எதனால தோணுச்சு? என்ன இன்ஸ்பயர் ஆகிடுச்சு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு? அந்த ப்ராடக்ட்டை எப்படி லான்ச் பண்ணோம், இன்னும் ஹை லெவலில் எப்படி லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஒரு ப்ராடக்ட்டை எப்படி நம்ம அப்டேட் பண்ணி எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் காலேஜ் நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ காலேஜ்ல அப்படி தான் இருக்கும்னு பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இங்கே வந்து பார்க்கும்போது இந்த மாடல் ப்ரெசன்டேஷன்ஸ் இவங்க பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஸோ க்ரியேட்டிவாக இருந்தது. ஸோ வி காட் சம் ஐடியாஸ், இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் ஸோ இன்னோவேட்டிவ். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் சக்ஸஸ். ஹாய். ஹாய். ஹாய், உங்கள் நேம் என்ன? கரிஷ்மா. உங்கள் நேம்? நேத்ரா. ஓகே, நீங்கள் என்ன வச்சு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, எதை பற்றி? இந்த ப்ராஜெக்ட் வந்து பேஸ்ட் ஆன் வந்து ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி. இதில் வந்து நாங்கள் ப்ரைடல் மேக்கப்ஸ் இருக்குது, ஹேர் ஸ்டைலிங், சாரீ ரேப்பிங் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் வித் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அண்ட் ஹெச்டி மேக்கப்ஸ் வி ஆர் ப்ரொவைடிங். இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஆர் ட்ரீம். வி ஆர் ட்ரைங் ஃபார் fashion designing, so it's one of our dreams. We make it as a project. Okay, thanks. How did you got this idea? For our ambition. Your dream in our future. This is totally based on an ambition. Yeah. ambition. My ambition is fashion designer. I want to create a beautician as first beautician course by Nia. So I created a salon. Okay, thank you so much. All the best for the successful career. Thank you so much. ஓகே, இவங்க இந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொருத்தவங்களும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக காலையில் வந்து நம்ம நிறைய ஈவெண்ட் பார்த்தோம். பட் இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து கார்பரேட் டாக் நடக்குது. இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ எந்துவாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹாய். உங்கள் நேம் என்ன? அனிதா. சரி, ஓகே, நீங்கள் கார்பரேட் டாக்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நீங்கள் எதுக்கு இதை சூஸ் பண்ணீங்க, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு? ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து கேட்டு. சரி, ஓகே, உங்கள் ஃப்ளெக்ஸ் அதாவது அவுட்ஃபிட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாய். ஹாய். உங்கள் பேர் என்ன? ஜெய்ஸ்ரீ. ஸோ நீங்கள் எதுக்கு கார்பரேட் டாக்கை பர்டிகுலராக சூஸ் பண்ணீங்க, நான் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்?
ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு இதாக வாங்கினேன். ஓகே, அப்போ ஃபியூச்சர் மாடல் அப்போ நம்ம வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆர்வமாக இருக்கா இல்லை எப்படி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா? இன்ட்ரெஸ்டாக? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், உங்கள் பேர் என்ன? சரி, ஓகே, நீங்கள் எதுக்கு கார்பரேட் ஒர்க் சூஸ் பண்ணீங்க இது பண்ணணும்ட்டு? அதுக்கும் இது பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். சரி, கொஞ்சம் புது ஸ்டைலாக எப்படி நர்வஸாக இருக்கா இல்லை ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கா? ஃபஸ்ட் டைம் பண்ணுறது சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் ஒரு மாதிரி அவுட்ஃபிட் சூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம அவுட்ஃபிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா, அதனால தான் நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணுறீங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ கார்பரேட் ஒர்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளோ எவ்வளோ இதில் எந்துவாக இருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம். இன்னும் நிறைய வந்து இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் பிபிஏ ப்ராஜெக்ட் மேலால என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், உங்கள் நேம் என்ன? மாலதி. உங்கள் பேர்? பிரியங்கா. என்ன டிபார்ட்மெண்ட்? செகண்ட் பிபிஎம். ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கு. என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? எதை பற்றி பண்ணியிருக்கீங்க? ஏஜ் டு ட்ரேட் பற்றி பண்ணியிருக்கோம். ஓகே, அது என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்? அது வந்து ட்ரேட், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்றதை பற்றி சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன? ஜி நந்தினி. உங்கள் பேர்? உங்கள் பேர்? குரூப் ப்ராஜெக்டா? என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க? எதை பற்றி பண்ணிருக்கீங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எதை பற்றி அவேர்னஸ் என்ன கிரியேட் பண்ணுறது இல்லையா? இது வந்து எப்போ வந்தது அப்படின்றதுக்காண்டி இல்லை லோன் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ப்ராஜெக்ட் இது. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். உங்கள் பேர்? கல்யாணசி. எதை பற்றி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க? எவல்யூவேஷன் ஆஃப் மணி. பாதி ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கு. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ ஹாய், ரொம்ப பிஸியாக எழுதிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் என்ன? ரேஷ்மா. சரி, ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் போஸ்ட் பண்ணுவோம். ஆஃபீஸ் பற்றி, உமன்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் பற்றி. உமன்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது போஸ்ட் ஆஃபீஸில். முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது உமன்ஸ்க்காக. மகிழா சமன்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.4%. டென்யூர் வந்து 2 years. உமன்ஸ்க்கான மட்டும் தான் 10 yearsக்குள்ள ஏஜ் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் கிசான் விகாஸ் பத்ரா, இப்போ நீங்கள் 15,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அது வந்து 115 months டபுள் ஆகிடும். அந்த ஸ்கீம் வந்து கேர்ள்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஃபியூச்சர்லாம் ரொம்ப யோசிச்சு பயங்கரமாக ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர் என்ன? கௌரி. உங்கள் பேர்? இஷானா. ஓகே, குரூப் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? சரி, ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் எதை பற்றி சொல்லுவீங்களா? செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. அதில் 3 டைப்ஸ் இருக்குது. பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரின்னு. பிரைமரியில் வந்து அக்ரிகல்ச்சருக்காக பிஎம் கிசான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க 2019. ஃபார்மர்ஸ்க்கு வந்து டபுளாக இன்கம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில். செகண்டரி செக்டார்ஸில் வந்து நிறையா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் வருதுல்ல, அதை ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணணுன்றது இப்போது செகண்டரி. டெரிட்டரியில் நிறையா சர்வீஸ் மோட்டிவை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ரொம்ப யோசிக்கிறீங்க போல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு உங்களுக்கு? 10th பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும், இந்த ஸ்டடீஸை வந்து அதிகமாக அவங்க புரிஞ்சிக்கணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்கள் பேர் என்ன? என் பேர் சாய்ரா பானு. உங்கள் பேர்? சரி, ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் எதை பற்றி சொல்ல முடியுமா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் பற்றி எங்களோட ப்ராஜெக்ட். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி பண்ணியிருக்கீங்க. சூப்பராக இருக்கீங்க. ஒரே கலப்பில் எத்தனை நாங்கள் ஆச்சு பண்ண? இது வந்து நாங்கள் 4 daysல இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண டைம் ஆச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப டைம் எடுத்து அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க, இன்னைக்கு பிபிஏல இந்த ப்ராஜெக்ட் மேலே நிறைய ஆக்சுவலாக செகண்ட் டேஸே ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனல் டேஸ் எப்படி பண்ணிடலாம்? ஸோ ஹாய், உங்கள் நேம் என்ன? என் பேர் மர்லியா. உங்கள் பேர்? ஸோ ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் எதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க? எங்களோட ப்ராஜெக்ட் வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ் பற்றி. ஸோ ஓகே, மார்க்கெட்டிங் மிக்ஸ் பற்றி பண்ணணும்னு உங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் ஆச்சு? ஏன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு பயங்கர பற்று, அதனால மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஆமாம். ஏன்னா வந்து அவங்க தேரியாக படிக்கிறதை விட மாடலாக காமிக்கும் போது அவங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக புரியுமே அப்படின்றதுக்காக நாங்கள் மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஒரு ஃபியூச்சர் ஆண்டர்பிரனர் நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் எங்கேயே பார்த்துக்கோ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் மேம். Good morning. உங்கள் பேர் என்ன மேம்? இந்திரா. ஓகே மேம், என்ன சப்ஜெக்ட் மேம்? அக்கௌண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ். ஓகே மேம், உங்கள் பசங்க வந்து நிஜமாலே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க மேம். ப்ரெசன்டேஷன்லாம் நாங்கள் பார்த்தோம். வந்து பசங்க வர ஒரே மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் பசங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்குது. உண்மையாகவே நான் வந்து இவ்வளோ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. நான் என்ன நினச்சேன், நார்மலாக இருக்கும், ஒரு பயாலஜி அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி இப்படியும் பண்ணலாம் ப்ராஜெக்ட் எல்லாமே அப்படின்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்கள் பசங்களுக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. நடந்த ஈவெண்ட் பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நடந்தது எல்லாமே சூப்பரா இருந்துச்சுடா. நல்லா அழகா பண்ணியிருந்தீங்க. நானும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.